இன்னைக்கு நம்ம ஸ்டூடெண்ட்ஸோட டவுட்ஸ் பார்க்க போகிறோம். மேன் வாக்ஸ் ஃப்ரம் ஹிஸ் ஹவுஸ் அட் an average speed of 27 km/h, reaches his office 7 minutes late. If he walks 45 km/h, reaches office 70 minutes earlier. சரியா, அந்த லேட்டு எர்லி இது கான்செப்ட் வேறு, இதனால ஒரு ஷார்ட்டாக சொல்கிறேன். லேட்டு எர்லின்னு வந்துச்சுன்னா இது ரெண்டையும் ஆட் பண்ணணும். சரியா, இது ரெண்டையும் ஆட் பண்ணி வச்சுக்கோங்க. 17 + 7 24. ஓகே, ரைட். 17 + 7 24. ரைட்டு. இப்போ ஸ்பீடோட கிலோமீட்டர் எழுதிப்போம். இதை ரேஷியோவாக கன்வெர்ட் பண்ணலாம். 3:5ன்னு வரும். அப்போ டைமோட ரேஷியோ இதுக்கு இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனலாக இருக்கும். ஸோ 5:3ன்னு நம்ம எழுதுவோம். சரியா, 5:3 எழுதுவோம். இந்த கேப் இருக்குல்ல, இந்த கேப் எத்தனை இருக்குது? 3லேருந்து இங்கே 5 மாதிரி இருக்குது. இந்த 2ன்ற கேப் தான் இந்த 24. சரியா, அப்போ 1ன்றது எனக்கு 12. அப்போ 5ங்கிறது 60 நிமிஷம். சரியா, 60 நிமிஷம்னா 1 ஹவர். 1 ஹவருக்கு 27 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணுவான்னா 27 கிலோமீட்டர் தான் ட்ராவல் பண்ணியிருப்பான். அவ்வளோதான் ஆன்சர். சரியா, 27 கிலோமீட்டர் தான் அவன் ஆஃபீஸ்க்கும் ஹவுஸ்க்கும் உள்ள டிஸ்டன்ஸ். அவ்வளோதான். 60 நிமிஷம் ஆயிருக்கு. அப்போ 27 கிலோமீட்டர் தானே பண்ணியிருப்பான். அவ்வளோதான். அடுத்த சம். டிஸ்ஆனஸ்ட் டீலர் செல்ஸ் இஸ் குட்ஸ் அட் 7%. நேற்று வந்து காஸ்ட் ப்ரைஸ் பார்த்தோமா, இப்போ லாஸ்ட்ல விற்றுருக்கான். சரியா, ஆக்சுவலாக 100 ரூபாய் ப்ரைஸு. இப்போ அவன் வாங்கியிருக்க 100 ரூபா. ஆனால் வித்த விலை எப்பயுமே கஸ்டமர் கொடுத்ததை இங்கிட்டு போடணும். இந்த படத்தில் வரும்ல, முதலாளிக்கு லாபம் 20 ரூபாய், முதலாளிக்கு லாபம், அந்த மாதிரி. சரியா, முதலாளிக்கு உள்ளதை இங்கே போடணும், கஸ்டமருக்கு இருக்கிறத இங்கே போடணும். சரியா, அடுத்து கஸ்டமர்கிட்ட நான் 100ன்னு சொல்லிட்டு 18% அடிக்கிறேன். அப்போ ஆக்சுவலாக எவ்வளோ கொடுத்துருக்கேன்? 92 தான் கொடுத்துருக்கேன் 100ன்னு சொல்லிட்டு. சரியா, இது வந்து மல்டிப்ளை ரேஷியோ. ஸோ வந்து 100 கேன்சல் ஆயிரும். அப்போ எனக்கு எப்படி இருக்குன்னா 92:93. சாரி, 82வா? இது வந்து 82. 82:93. அப்போ எனக்கு எவ்வளோ கேப்பு? 11ன்றது கேப்பு. அப்போ 11 / 82 × 100 போட்டிங்கன்னா பர்சன்டேஜ் வந்துடும். இப்போ 1100 / 82. இப்போ 82 அடிச்சு கொடுத்தீங்கன்னா ஒன் டைம்னா இந்த 2 ஆப்ஷனை கேன்சல் பண்ணிடலாம். அடுத்து 28 கேப் இருக்குமா? 28னா 250னா 3 டைம்ஸ். அப்போ இது ஆன்சர். அவ்வளோதான். 13 பாயிண்ட் சம்திங். நெக்ஸ்ட், ரேஷியோ ஆஃப் காப்பர் டு ஜிங்க் அலாய். காப்பரு, ஜிங்க்கு. சரியா, 2 அலாய் இருக்குது. ஏன்னு ஒரு மெட்டல் இருக்குது, பின்னு ஒரு மெட்டல் இருக்குது. இது 3:4ன்ற ரேஷியோவில் இருக்குது. இது 5:9ன்ற ரேஷியோவில் இருக்குது. சரியா, ரைட்டு. இப்போ இந்த ரேஷியோ வந்தோடனே நம்ம இதை பேலன்ஸ் பண்ணணும். இது மொத்தம் எத்தனை இருக்குன்னு பாருங்கள். 7 இருக்கா? இதில் எனக்கு 7 இருக்குது. ரெண்டாவதுல பாருங்கள் 14 இருக்குது. இப்போ இங்கே 2 பண்ணணும்ல, இன்ட்டு 2 பண்ணால் தான் 2 ஈக்குவலாக இருக்கும். அப்போ இதை வந்து நான் இன்ட்டு 2 பண்ணிக்கிறேன். இப்போ ஏ அண்ட் பியில் எவ்வளோ எடுக்கிறாங்கன்னு பாருங்கள். ஏல வந்து 2, இங்கே வந்து 3, 2:3 எடுக்கிறாங்க. சரியா, இப்போ 4, 2 2s are எவ்வளோ? 4, 4 3s are 12, 4 4s are 16, 3 5s are 15, 9 3s are 27. பேர் பண்ணோம்னா 27:, அப்போ இதான் ஆன்சர். அவ்வளோதான். அடுத்தது அதே மாதிரி காப்பரையும் கோல்டையும் எடுக்கிறாங்க. அதே மாதிரி 2 மெட்டல் இருக்கு, ஃபர்ஸ்ட் செகண்ட். சரியா, 3:4, இங்கே வந்து 2:5. இப்போ இதுக்கு எனக்கு 7 7ன்னு இருக்கு. அப்போ இதுக்கு நம்ம பார்க்க தேவையில்ல, இதுக்கு டேரெக்டாக கிலோகிராம போட்டுருங்க. 26 39. இந்த 26ஆல் மல்டிப்ளை பண்ணணுமான்னு கேட்டால் தேவையில்லை. இதை வந்து நீங்கள் வந்து ஸ்ட்ரைக் அவுட் பண்ணலாம். 13 டேபிள் 2 டைம், 13 டேபிள் 3 டைம். இப்போ இந்த 2 மட்டும் மல்டிப்ளை பண்ணி எடுத்துகிட்டு போகலாம். 3 2s are 6, 4 2s are 8, 3 2s are 6, 5 3s are 15. அப்போ எனக்கு 12:15 + 8 23. அப்போ இதுதான் ரேஷியோ, புது ரேஷியோ. சரியா, காப்பரும் கோல்டும். இது வந்து சேலஞ்சிங் சம்மு, ட்ரை பண்ணுங்க. சரியா, 6,000 is invested in a scheme, compound interest at annual rate of 20%. What will be the difference between compound interest of second year and third year? வெரி 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 இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இந்த கொஸ்டின் நான் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கமெண்டில் சொல்லுங்கள். இதுக்கு ஆன்சரை கண்டுபிடிச்சும் கமெண்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.